பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். கூட்டம் நிரம்பி வழிந்தது. கூட்டத்தின் இறுதியிலே அடியார் எல்லாருக்காக ஜெபித்த பொழுது ஏராளமான ஜனங்கள் அங்கே விடுதலை பெற்றதை காண முடிந்தது. மார்த்தாண்டம் பகுதி மக்கள் அனைவரும் செய்வினையினாலும் இன்னும் இதுபோல மந்திரவாதங்களால் அநேகர் கட்டப்பட்டிருப்பதை காண்கின்றோம். அவருடைய விடுதலைக்காகவே நம்முடைய கூட்டம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை அங்கே நடத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சந்திராக்கா அவர்கள் மிக சிறப்பான விருந்து எல்லோருக்கும் அளித்தார்கள். நல்ல ரைஸு, நல்ல சிக்கன், சாம்பார். ஐயோ, நான் ஊற்றி சாப்பிட்டுட்டே இருந்தேன், ரொம்ப பிடிச்சது சாம்பார். அது மாத்திரமல்ல, ரசம், மோர், ஊறுகாய், கூட்டுகள் என்று சொல்லி அமர்க்கலப்படுத்தினார்கள். அவர்களுடைய மகனுக்கு ஆண்டவர் செய்த அதிசயத்தை அவர்கள் நினைத்து ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு பெரிய ஆபத்தில் அவர் சிக்கி கொண்ட பொழுது அவருடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். அதை நன்றியோடு நினைத்து இங்கு வருகிற ஜனங்களுக்கு நல்ல விருந்தளிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய மகனையும் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகின்றேன். இதே போல் ஒவ்வொரு கூட்டங்களும் நடத்தப்படுகிற பொழுதும் மக்களுக்கு உணவளிப்பதற்காக இதுபோல் நல்ல ஜனங்கள் எழும்புவார்கள் என்றால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை நாசிரியத்தில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இதுதான் முக்கியமான கூட்டம். நிறைய ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் வருவார்கள். நீங்களும் கூட எங்கிருந்து வேண்டுமென்றாலும் வரலாம். அது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நானும் அன்னூர் ஜோசப் பண்ணணும், நாசிரியர் ஜெபஜாமவான் வரவேல் சேகர் ஐயாவும் எல்லோரும் இணைந்து உங்களுக்காக ஜெபிப்போம். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் ஏன் வந்து விடுதலை பெறக்கூடாது? அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே விஞ்ஞானபுரம் யோவானன் தலைமையில் நல்ல உணவுகள் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படும் என்பதையும் நாம் மகிழ்ச்சியோடு கூட அறிவித்துக் கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களை தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கேட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோரெல்லாம் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக அநேக முதியோர்களை உள்ளடக்கி சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்பவும் டைவர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து ரிட்டனான பாண்டியன் ஐயா, அவருடைய மற்றவருடைய மனைவி, அது மாத்திரமல்ல பாவு சத்திரத்திலிருந்து ஒரு ஐயா, அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி பகுதியிலிருந்து ஏராளமான தாய்மார்கள் அங்கே வந்து தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியங்களை செய்வதற்காக கனமிக்க குருவானவர்களும் நல்ல வல்லமையான ஊழியக்காரர்களும் வராங்க. அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகள் பரிமாறப்படுகிறது. ஏராளமான இடங்கள் இன்னும் ஆயத்தமாக இருக்கிறது. கடைசி காலங்களிலே இதுபோல் ஆவிக்குரிய முதியோர்களும் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் தாராளமாக நீங்கள் அங்கே வந்து தங்கலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நமக்கு அந்த தேவனுடைய மாளிகை பக்கத்துலேயே 3 ஏக்கர் நிலத்தை இசப்பா கொடுத்துருக்காங்க. அங்கே நம்முடைய காலங்களை வீணாக்காதபடி அந்த இடம் சும்மாவே கிடக்குது 2-3 வருஷமாக. அதில் அனாதை பிள்ளைகளுக்கான ஒரு இல்லத்தையும் ஒரு குட்டி ஸ்கூலையும் ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது மார்ச் மத்திக்கு வந்துட்டோம். ஏப்ரல், மே 2 மாதத்தில் கட்டடங்களை கட்டி நாம் அதில் அந்த மாதிரி ஸ்கூலையும் அனாதை இல்லங்களையும் ஆரம்பிக்கணும். ஏராளமான பணங்கள் அதற்காக நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு நல்ல பணி, அனாதை பிள்ளைகளுக்கு வாழ்வளிக்கின்ற பணி.
அந்த பணிக்காக உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு பங்காக 10,000 ரூபாய் வைத்திருக்கிறோம் குடும்பத்தின் சார்பாக, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் சார்பாக பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் அதை கொடுக்கலாம். கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் தாராளமாக ஜெபியுங்கள், அதுவே போதும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த காரியத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அனாதை இல்லமும் ஸ்கூலும் கண்டிப்பாக எழும்பும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. நான் ஆதியாகமங்களில் தொடர்ந்து நான் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 12வது வசனம் முதல். ஆதியாகமம் 37:12 முதல். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்பப் போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். பார்த்தீங்களா, அவங்க அப்பா ஒரு நாள் திடீர்னு யோசேப்பை கூப்பிட்டு அண்ணன்மாரெலாம் சீகேமில் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க. சீகேம் ஞாபகம் இருக்கா? அங்கே தான் அவர்கள் அண்ணன்மார்கள்லாம் கொலை செய்தாங்க தீனாளி நிமித்தமாக. அந்த இடத்து பக்கமாக அவங்க ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க. அதனால் நீ போய் பார்த்துட்டு வாயா, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் சாப்பாடை போய் கொடு, அவங்களுக்கு இந்த நல்ல பண்டங்கள்லாம் நீ போய் கொடு, அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது நல்ல செய்தி வாங்கிட்டு வான்னு சொல்லி தன் செல்ல பிள்ளையே அங்கே அவர்களை பார்க்கும்படியாக அனுப்பினார் என்று நாம் காண்கின்றோம். ஒருவேளை தன்னுடைய மூத்த குமாரர்கள் எல்லாம் சீகம் எனப்பட்ட பயங்கரமான இடத்துக்கு போகிறாங்களே, அவர்களுக்கு ஆபத்து வந்து கூடாது அப்படின்னு சொல்லி தகப்பன் கவலைப்பட்டார். அந்த கவலையின் நிமித்தமாக அக்கறை கொண்டு அவர் தன்னுடைய வீட்டில் இருந்து செல்ல மகனாய் யோசேப்பை அங்கே அவர்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகின்றார். யோசேப்புக்கு துணையாக வேலைக்காரர்களையோ இல்லைன்னா வேற யாரையோ அவர் அனுப்பல, தனியாக மகனை போயிட்டு நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்கிறார். முதல் பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்ட அவருக்கு இந்த யோசேப்பை குறித்து அதிகமான அக்கறை இல்லையோ என்று நான் கவலைப்படுகின்றேன். ஏற்கனவே அண்ணன்மாரெலாம் தான் பிள்ளையை பகைச்சிக்கிட்டு இருக்காங்க, கடைசி பிள்ளையை பகைச்சிக்கிட்டு இருக்காங்க, சொப்பனக்காரன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. இவர் பலவர் அங்கேயே கொடுத்ததுனால அந்த அண்ணன்மாருக்கெல்லாம் தம்பி மேலே ரொம்ப பொறாமை கோபம் அப்படிங்கிறதுல அப்பாவுக்கு தெரியாமல் இருக்குமா? ஒரு அப்பாவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதெல்லாம் தகப்பனுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். அது யாக்கோபுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். இருப்பினும் கூட அவர் அந்த நேரத்தில் அதையெல்லாம் கணக்கில் வைக்காமல் நீ போய் பார்த்துட்டு வாயான்னு சொல்லி மகனை அனுப்புகிறார். இது என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய தவறு. தனியாக அனுப்பியிருக்கக்கூடாது என்பது தான். ஏற்கனவே இதே தவறைத்தான் தீனால் செய்தார்கள். தீனாவுடைய தாயாராகிய லேயால் செய்தார்கள். தீனாவை தனியாக அனுப்புனாங்க. லேயால் கூட போகலை, அண்ணன்மார்களை கூட அனுப்பலை, தனியாக அனுப்புனாங்க. அதனால தான் மிகப்பெரிய அங்கே சோதனை அந்த குடும்பத்துக்கே வந்தது, மிகப்பெரிய வேதனை வந்தது தனியாக அனுப்புனதுனால. இப்போ மறுபடியும் யோசேப்பை அவர் தனியாக அனுப்பினார். ஒரு ஆம்பளை பையன்தான், இருப்பினும் கூட ஒரு 5-6 வேலைக்காரங்களே அனுப்பியிருக்கலாம், தனியாக அனுப்பி விட்றார். அதனால் அங்கே மிகப்பெரிய ஆபத்துகளுக்கு அது வழிவகுத்தது என்று சொல்லி காண்கிறோம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, சில இடங்களுக்கு போகும்பொழுது தகுந்த பாதுகாவலை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நம்ம அனுப்புகிறோங்கிறத யோசிக்கணும். அண்ணன்மார்களுக்கு பிடிக்காது, அதனால் யோசிப்பு அனுப்ப வேண்டாம், அவர் வேலைக்காரனை அனுப்பியிருக்கலாம் இல்லையா? அதனால் நாமும் நம்முடைய பிள்ளைகளை எங்கே அனுப்புகிறோம், எப்படிப்பட்ட சூழலில் அனுப்புகிறோம், அனுப்பலாமா, அது சரிப்படுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தகப்பனாகிய நமக்கு பிள்ளைகளை பெறுவதோடு கூட நம்முடைய கடமை முடிந்து விடவில்லை. அவர்களை வளர்த்து ஆளாக்கி பெரிய அளவுக்கு வர்ற வரைக்கும் தொடர்ந்து அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. பிள்ளைகளை எங்கே அனுப்ப வேண்டும் அனுப்பக்கூடாது என்பது தகப்பனுக்கு நன்கு தெரிய வேண்டும். இவர்களிடத்தில் இப்படி இந்த மகனை அனுப்பினால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்பதை முதலாவதாகவே கணிக்க வேண்டும். இப்படி கணிச்சாதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். என் மகனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக நிறைய பேர் சொல்கிறாங்க. என் மகனை தேடி வீட்டுக்கு அவங்க வந்துட்டாலே 100 பேர் வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க? நல்லவங்க இருக்காங்களா, கெட்டவங்க இருக்காங்களா? கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைங்க, பயபக்தியாக இருக்கிற பிள்ளைங்க, சர்ச் ஆக்டிவிட்டீஸில் ஊழியத்தில் முதன்மையாக இருக்கிற பிள்ளைகள் மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா? இல்லைனா போதை கிராக்கிகளும் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்களும் பெற்றோர்களுக்கும் கடவுளுக்கும் பயப்படாதபடி கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களும் அப்படிப்பட்ட பசங்க நிறைய பேர் வீட்டு வாசலில் நின்று உங்கள் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னால் இது சரிப்படாது இல்லையா? இந்த உறவு சரிப்படாது இல்லையா? இது நட்பு என் மகனுக்கு சரிப்படாது, என் மகனுக்கு கெட்டு போயிடுவானா, நீ போ என் மகன்ட்டெல்லாம் வச்சுக்கூடாது, நீ போன்னு சொல்லணும், மகனை கண்டிக்கணும், இப்படிப்பட்டவர்கிட்ட நீ உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது என்று கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே வருகிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிப்பட்டவங்கிறத கணிங்க, அவங்கள பாருங்கள், கண்காணிங்க. அவர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர்களாக இருப்பார்கள் என்றால், கடவுளுக்கு பயப்படாதவர்களாக இருப்பார்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை அவங்கள்ட்ட கலக்க விடாதீங்க. பக்கத்து வீடுகளில்
தெருக்களில், ஸ்கூலில், காலேஜில் அவர்கள் நட்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் முதலாவது கணிக்க வேண்டும். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் அவங்க கூட போயிட்டு வரேன்னு மகன் சொல்லும் பொழுது, வேண்டாம் வேண்டாம், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், கடவுளை அறியாதவர்கள், நீ கூட போகாதே, நீ கூட போனால் உனக்கு ஆபத்து வரும், நீ இரு, அவங்ககிட்ட பழகாதே, இவங்ககிட்ட பழகு, இவன் நல்லா ஜோம் பண்ணுறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இவங்ககிட்ட பழகு, அவன் நல்ல பையன், அவன்கிட்ட பழகு என்று உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி டைரக்ட் பண்ண வேண்டுமோ அப்படி டைரக்ட் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் பொம்மலாட்டம்னு ஒன்று நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பொம்மலாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்க்ரீனில் 2 உருவங்கள் இருக்கும், அது கையாட்டும், காலாட்டும், தலையாட்டும், காலை வச்சு மிதிக்கும். ஆனால் அந்த பொம்மலாட்டத்துக்கு பின்னால் இருந்து ஏக்குவாங்க, இந்த பப்பட் ஷோன்னு சொல்லுவாங்க. அது அவங்க பின்னால் இருந்து ஏற்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஆடும். வீட்டுக்குரியவர்களே, இந்த வாலிபர்களும் கூட தங்கள் வாலிப காலத்தில் எப்படி ஆடணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் அந்த பப்பட் ஷோவுக்கு முழுமையான ஓனராக இருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாதுங்கிறத நீங்கள் சரியானபடிக்கு அதை முதல்ல பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார், அதுதான் முதல்ல ரொம்ப முக்கியம். அவங்க வெளியே போகிறேன்னு சொல்லும்பொழுது யார் கூட போகிறாங்க, அவங்க தகுதியானவர்கள் தானா என்பதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டும். அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஏதோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட போகிறான்னு பெருமைப்படுவீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு, என் மகனுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கிறது உண்மைதான். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க. 1000 கத்திர அறியாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விட ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸு அல்லது 2 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பையன் நல்ல ஜோம் பண்ணுற பையன் 2 இருந்தாலும் அதுவே போதுமானதுங்க. அதுவே சந்தோஷத்தை கொண்டு வரும். இவர் மிக தவறான காரியத்தை யாக்கோபு செய்கிறார். தூர இடத்துக்கு, கண் பார்வையில் இல்லாத இடத்துக்கு கடைசி மகனை அனுப்பிவிட்டார். அங்கே பாருங்கள், 18ஆம் வசனம், ஆதியாகமம் 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். தூரத்துலேருந்து வந்து பையன், நல்ல பையன், யோசிப்பு நல்ல பையன். அப்பா சொன்னாங்கிறதுனால அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஜாமானை தூக்கிட்டு அண்ணன்மார்களை தேடி கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு அதிகம் வெளியே வராத பிள்ளை நினைக்கிறேன். எப்படியோ சேர்றாரு, அப்பா சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியுது, நல்ல பையன். ஆனால் தூரத்தில் வாரான், அப்பா பக்கத்தில் இல்லை, யாரும் பக்கத்தில் இல்லைன்னு அந்த அண்ணன்மார்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சொப்பனக்காரன் வாரான், நான் சொப்பனத்தை கண்டேன், எல்லோரும் என்னை வணங்குறீங்கன்னு சொன்னான்ல, இப்போ அவனை கொண்டுட்டு அவள் அப்பாட்ட ஏமாற்றிடுவோம், துஷ்டமுருகன் அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு, அப்போ அவன் சொப்பனம் என்னான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி அவங்க கொலை வெறி கொண்டார்களாம். சொந்த தம்பி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டுருக்காரு, பண்டை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் இவங்க மன ஓட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவனை கொள்ளுவோம், இவனை கொண்டு அழிச்சிருவோம், அப்போ இவன் சொப்பனம் என்னாதுன்னு பார்ப்போம், அப்பாவை ஏமாத்திடலாம். சாத்தான் அவர்களுக்குள்ளாக இந்த நேரத்தில் புகுகின்றான், கொலை வெறியை கொடுக்கின்றான். யோசேப்புடைய சொப்பனங்கள் நடக்கக்கூடாது, நம்ம காலில் போய் விழக்கூடாது, ஆண்டவரால் தரப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறிவிடக்கூடாது என்று சொல்லி சாத்தான் கொலை வெறியை அவருடைய அண்ணன்மார்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி காண்கிறோம். எப்பொழுது உங்கள் மீது தேவ திட்டம் வந்து விட்டதோ, ஆண்டவர் உங்கள் மூலமாக அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லிவிட்டாரோ, எப்பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் மூலமாக அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லிவிட்டாரோ, அந்த நாள் முதற்கொண்டு கொலை வெறியோடு சாத்தான் எப்படியாவது அதை கெடுத்து போட்டு விட வேண்டும், அழித்து விட்டு விட வேண்டும், தேவ திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறிவிடக் கூடாது என்று சொல்லி கொலை வெறியோடு அவன் காத்திருப்பான் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறவே கூடாது என்று சொல்லி சாத்தான் கொந்தளித்தான் என்று சொல்லி பல இடங்களிலே பார்க்கின்றோம். மோசே மூலமாக லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதை சாத்தான் அறிந்து பார்வோனுக்குள்ளே புகுந்து ஆண் பிள்ளைகள் அனைவரும் நதியிலே போடப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தான். அதையும் மீறி தேவ திட்டம் நிறைவேறிச்சு, மோசே ஜனங்களை விடுவிச்சார். அதே போல இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவரை கொன்றுவிட வேண்டும், தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது, ஜனங்கள் பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஏரோது ராஜாவுக்குள்ளே புகுந்து அவன் கொலை வெறி கொண்டு 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்தான் என்று காண்கிறோம். தேவ திட்டத்தை அவனால் தடுத்து முடியல. இருப்பினும் கூட சாத்தான் எந்த அளவிற்கு தேவ திட்டங்கள் ஒரு மனிதன் மேலே இருக்கிற பொழுது அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முற்படுவான், கொலை வெறியோடு அவன் செயல்படுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்ய போறாரா? கவனமா இருங்க. எங்க போறோங்கிறதுல கவனமா இருங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமா இருங்க. பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி சாத்தான் நினைப்பான், உங்கள் பிள்ளைகளை அழிக்கணும்னு சொல்லி சாத்தான் நினைப்பான். அந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும்.
கர்த்தர் நகரத்தை காவாராகில் காக்களுடைய பிரயாசம் இருந்தா. உங்கள் வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளோதான் காக்கணும் முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் தான் உங்களை இறுதியில் பாதுகாக்கணும் வாலிப வயதில். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய காரியங்கள், ஊழியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் காக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் இறுதியில் கர்த்தர் காத்தாதாங்க எல்லாமே நிற்கும். இல்லைன்னா சீட்டுக்கட்டு மாதிரி எல்லாமே சரிந்து விழுந்து விடும் என்பதை மறந்து விடாதிருங்க. இங்கே இவர்களுக்குள்ள கொலை வெறி உண்டாகுது. சொப்பனக்காரன் இவன் சொப்பனம் என்னாதுன்னு பார்ப்போம், இவனை கொலை செய்வோன்னு சொல்லி என்ன வெறி பாருங்க. சொந்த தம்பிங்க, ஆனால் சாத்தான் பூந்தவுடன் தம்பிங்கிற என்ன வந்துச்சா? இல்லவே இல்லை. அப்போது சொந்த அண்ணன்மார்களே இந்த உலகத்தில் நம்ப முடியலன்னா யாரை தாங்க நம்ப? அண்ணன்மாரெலாம் தம்பிக்கு ஒரு பிரச்சனைலாம் துடிச்சு வந்து நிற்பாங்க. ஆனால் இங்கே வேற மாதிரி கதை போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம், வருத்தப்படுகிறோம். அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். 23வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரோடு சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்து கொண்டது பலவர்ண அங்கி அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. வந்த உடனே ஃபஸ்ட்டு காரியம் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? அந்த பலவர்ண அங்கேயே கலத்திடுறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இவங்க கண் அது உறுத்திக்கிட்டே இருந்தது. எங்களுக்கெல்லாம் போடலை, டேடி உனக்கு மட்டும் போட்டு விட்ருக்காரு, உனக்கு இந்த பலவர்ண அங்கியா மல்டி கலர் ரோபா, அது அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்போ அப்பா இல்லை, வந்த உடனே ஃபஸ்ட்டு காரியமாக அந்த பலவர்ண அங்கி கலத்தி விட்டுறாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாத்தானுக்கு உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பிடுங்கணும், உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணும், அதுதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இருக்கிற வேலையை பிடுங்கணும். நீங்கள் நல்லா சுகமாக அழகாக இருக்கிறீங்களா, அந்த சுகத்தை அழகையும் பிடிக்கணும், விபத்தை கொண்டு வரணும், காய்ச்சலை கொண்டு வரணும், வியாதியை கொண்டு வந்து உங்களை அலங்கோலமாக்கணும். ஒரு நல்ல பேர் இருக்குது, அதை பிடுங்கணும், கெட்ட பேரை ஆக்கி விட்டணும், மக்களெல்லாம் உங்களை கேவலமாக பேசும்படி செய்யணும். சாத்தானுக்கு உங்களுக்கு கர்த்தர் மகிமை எது கொடுத்துருக்கிறாரோ அதை பிடுங்கி விட வேண்டும் என்று ஆசையாக இருக்கும். ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட உடனே பிடுங்கி விட்டுருவான். முதல்ல அவங்க என்ன செய்றாங்க, அந்த பலவர்ண அங்கேயே பிடுங்கி பாருடா, அவங்க அங்கேயே பாருடான்னு சொல்லி கிளத்தி அந்த சந்தோஷம் படுறாங்க. என்ன அண்ணன்மார்கள் இவர்கள்! இந்த உலகம் எதில் சந்தோஷம் காண்கிறது பார்த்தீர்களா? உங்களுக்கு எது மகிமையாக இருக்கிறதோ அது அநேகருடைய கண்களை உறுத்தி கொண்டே இருக்கும், மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக எத்தனை வருஷத்துக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பார். அதை பார்க்குறவங்க கண்ணெல்லாம் அதை உறுத்திக்கிட்டு இருக்கும். பாரியா, இவ்வளோ பெரிய வீடு, கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி இப்போ உபவாசம் பண்ணி பைக் வாங்கியிருப்பீங்க, நல்லா கார் வாங்கியிருப்பீங்க. அது அநேகருடைய கண்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். பாரடா, இவன் இவ்வளோ பெரிய காரில் போகிறான். கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எப்படி நிலைமையில கர்த்தர் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை எப்படியாவது கெடுத்துடணும், அந்த வீட்டை கெடுத்துடணும், அந்த காரை கெடுத்துடணும், பைக்கை கெடுத்துடணும். பாரு, இவ்வளோ நகை போட்டிருக்காங்க பாரு, அதை எப்படியாவது கெடுக்கணும். அந்த பெருமூச்சு விடுவாங்க. அவனுடைய கண்கள் வன்கண்களாக இருக்கும், தீக்கண்களாக இருக்கும். பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படி முறைச்சி பார்ப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பலவர்ண அங்கிகள், வீடுகள், மாளிகைகள், வாகனங்கள், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நகைகள், இன்னும் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் அநேகருடைய கண்களை உறுத்தும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்ம சந்தோஷமாக இருப்போம், போட்டுட்டு போவோம், கார் ஓட்டிட்டு போவோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்ம யாரை நம்மளை பார்க்குறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தை பாருங்கள், அவருடைய கண்கள் உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இது இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டான் பாரு, இவ்வளோ பெரிய காரை வாங்கிட்டான் பாரு, இவ்வளோ நகை பொண்டாட்டி போட்டிருக்கிறா, பிள்ளைகள் போட்டிருக்கு பாரு. இந்த உலகம் அப்படியே கண்களால் பார்க்கும், அப்படியே கண்களால் சுட்டரித்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய புக்ஸ் வாசிப்பேன். அப்பாட்ட கேட்டு அப்பா எனக்கு நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்து, லயன் காமிக்ஸ், ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், இப்போல்லாம் அது காமிக்ஸ் புக்ஸ்லாம் வருதான்னு தெரில. அப்போ நான் ஸ்பெஷலாக அப்பாட்ட சொல்லி விட்ருவேன், வாங்கிட்டு வாங்க போகிறேன்னா வாங்கிட்டு. ஒரு ரூம் முழுக்க அந்த புக்ஸாக இருந்தது. இது புரியுதுல்ல. அதில் நிறைய கதைகள் உண்டு. அதில் ஒரு கதை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, அவர் நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே வந்தாராம். உடனே ஏன் மெலிஞ்சிட்டு போகிறாருன்னே கண்டுபிடிக்க முடியல. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியலையா. அப்போ ஒரு ஞானி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்தாராம் சாப்பாடு கேட்டுட்டு. உடனே ஞானிகிட்ட, ஐயா இப்படி இவர் மெலிஞ்சிட்டே போகிறாரு அப்படின்னோடனே, அப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு வைங்க, அவருக்கு சாப்பாடு வைங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே மனைவி சாப்பாடை வச்சு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். இவர் அங்கே பார்த்தா அந்த மனைவி சாப்பாடு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். பிரியத்துக்குரியவர்களே, உடனே அவர் சொன்னாரா, இந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது இந்த மனைவி இப்படி பார்க்குறாங்க, இதனால தான் இப்படி மெலிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பிரியத்துக்குரியவர்களே, அதுக்கு பிறகு அவங்க அதை நம்பலையாம். உடனே ஒரு கல்லை கொண்டு போட்டார்களாம். இந்த கல்லை பார்த்துட்டே இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவி கண்ணில் பார்த்துட்டே இருந்தாங்களா, அந்த கல் வெடிச்சு செதறியதான். பிரியத்துக்குரியவர்களே, அதிலிருந்து அந்த மக்கள் உணர்வடைந்து அந்த பெண்ணை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒருவேளை அந்த பெண்ணுக்குள்ள அசுத்தாவி எதுவும் இருந்துச்சா நமக்கு தெரியல.
அதன் பிறகு அவர் மறுபடி புஷ்டியானார் என்று சொல்லி அந்த கதையில் வாசித்து, இது உண்மையாக நடந்த கதை அல்ல, அது ஒரு ஒரு புக்கில் நான் வாசித்தது இருந்தது. இது என்னை மண்ணை பாதித்த சம்பவம் என்னவென்றால், மனிதனுடைய பார்வைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. தீக்கண்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம், வன்கண்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வன்கண்கள் நம்மை சுட்டரிக்கும்படியாக அது முயற்சி செய்யும். பொல்லாத ஆவிகள் நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்கள் நடமாடும் பொழுது அதை எப்படி கெடுக்கலாம் என்று காத்திருக்கும். எச்சரிக்கையாக இருக்க பழகுங்கள். இந்த உலகம் ஒரு மோசமான உலகம். நீங்கள் நல்லா இருக்கும் போது, நீங்கள் செழித்திருக்கும் பொழுது, நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரும் பொழுது, பாரியா நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்காது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாது, உங்கள் சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக நினைக்காது. மாறாக பற்களை கடிக்கும், அப்படி சுட்டரிக்கணும்னு சொல்லி நினைக்கும். உங்களை குறித்து கெடுத்து பேசும். அந்த காசு எப்படி வந்துச்சு தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பை தெரியுமான்னு சொல்லி என்னெல்லாமோ பேசுவாங்க. எவருடைய வளர்ச்சி, முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை இந்த உலகத்து ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கங்கிறத நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் கவனமாக இருங்க. நீங்கள் அக்கம் பக்கம் பாருங்கள், உங்களை ஜனங்கள் எப்படி பார்க்குறாங்கிறத கவனிங்க. கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உலகத்தின் பார்வை வித்தியாசமாக தான் இருக்கும் என்பதை எதிர்பாருங்க. அப்போதான் இந்த பூமியில் உங்களால் வாழ முடியும், இல்லாவிட்டால் வாழவே முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் உடனே அங்கேயே ஒரு குழிக்குள்ளே எடுத்து போட்டாங்களாம். எதுக்காக குழியில் போடுறாங்க? பெரிய ஆழமான குழி, இருட்டாக இருக்கும், உள்ள பாம்பு இருந்ததா, தவளை இருந்ததா, இல்லைன்னா பூச்சி கிடந்ததா, எதுன்னே தெரியல. அந்த குழிக்குள்ளே போட்டு மேலே அண்ண மாதிரி இருக்காங்க, சத்தமே இல்லை. செத்து போயிருமோன்னு நினச்சி இந்த வாலிபன் கதறுகிறான், அலறுகிறான். அவங்க ஜாலியாக சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த குழியில் போடப்பட்டாங்க. போட்ட உடனே நம்ம கதற, அண்ணன் காப்பாற்றுங்க, நீ மன்னிச்சிருங்க அண்ணா, அந்த அண்ணா என்னை காப்பாற்றுங்க, ரூபண்ணா காப்பாற்றுங்க, ரூபண்ணா இல்லை யூதானா என்னை காப்பாற்றுங்க, இசக்காரண்ணா என்னை காப்பாற்று, காத்தண்ணா என்னை காப்பாற்றுங்க, நீ மன்னிச்சிருங்க, நான் தப்பு செஞ்சதை மன்னிக்கிச்சு கதறான். ஆனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் கவலைப்படவே இல்லை. ஒரு குழியில கொண்டு போட்டாங்களாம். எதனையான ஒரு நேரம் என்றால் யோசிப்பே வாழ்க்கையில் இதுதான். குழியில் கொண்டு போடுறான். என்ன தப்பு செய்தார் அவர்? வாட் மிஸ்டேக் ஆர் வாட் சின் ஜோசப் ஹஸ் கமிட்டட் ஹியர்? ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை. பிரியத்துக்குரியவர்களை கவனிக்க வேண்டும். ஆனாலும் கூட இந்த இடத்துல யோசேப்புக்கு மிக கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஜனங்கள் யோசேப்புக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த இடம், எதிரிகள் ஆயத்தப்படுத்தியிருந்த குழி, மனதளவில் அதிக பாரத்தையும் பயத்தையும் ஒருவேளை அவருக்கு உருவாக்கியிருக்கும். அந்த யோசேப்பு ஒரு கதறினார், சத்தம் போட்டு கதறினார்னு பார்க்கிறோம். இவ கவலைப்படாமல் ஜாலியாக போய் உட்காந்து சாப்பிட உட்கார்ந்தாங்களாம். எந்த யோசேப்பு அவர்களுக்கு பாசமாய் அப்பாட்டிருந்து வாங்கிட்டு இருந்த பண்டங்களையும் சாப்பாடையும் சாப்பிட உட்காடுறாங்க. ஆனால் தம்பி குழியில் இருக்கான எவ்வளோ பயப்படுவான், அது எவ்வளோ ஆபத்தை கொண்டு வர பாம்புக்கு செத்து போயிடும். அவங்க கவலைப்படவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் சாத்தா அவங்களுக்கு பிரியமானவர்களை இல்லை உங்களை ஒரு பெரிய குழிக்குள்ளே போட்டிருக்கலாம். என்ன ஒன்றும் குழிக்குள்ளே போடலையே அப்படி நீங்கள் சொல்லலாம். கேன்சருங்கிற குழிக்குள்ளே போட்டிருக்கலாம், கிட்னி ஃபெயிலியருங்கிற குழிக்குள்ளே போட்டிருக்கலாம், பயம் என்கிற ஒரு குழிக்குள்ளே கொண்டு போய் போட்டிருக்கலாம், இல்லை என்றால் தோல்வி என்கிற ஒரு குழிக்குள்ளே, கடன் என்கிற வட்டி கடன்கிற குழிக்குள்ளே போட்டிருக்கலாம். ஐயோ நான் அழிந்து விடுவேனோ, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி கதறிக்கிட்டு இருக்கலாம். மோசமான கனவை, சந்தேகப்படுற கனவை, குடிச்சிட்டு வந்து அடின்னு அடிக்கிற கனவை அங்கிற குழிக்குள்ளே உங்களை போட்டிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு பொல்லாத மனிதன் உங்களை தொடர்ந்து வந்து பயங்காட்டிகிட்டே இருக்கலாம். பக்கத்து வீடுகளில் இருந்து, இல்லை படிக்க போன இடத்துல, வேலை பார்க்க போன இடத்துல பயங்கரமான ஒரு குழியில் உங்களை போட்டிருக்கலாம். வெளியே வர முடியலையே. ஒரு போதை என்கிற குழிக்குள்ளே நீங்கள் விழுந்து கிடக்கலாம். செத்து போயிருவேனோ, என் மகன் செத்து போயிடுவானோ, 1000 பயங்களோடு கூட நீங்கள் இருக்கலாம். நல்ல யோசிப்பு இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போனார் என்று நாம் காண்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பார்வையில் கனமான பாத்திரம், ஆண்டவர் யோசிப்போடு கூட எப்பொழுது இருந்தார் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய யோசேப்புக்கும் கூட காரணமில்லாத காயங்கள் ஏற்பட்டன. ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றாலும், ஒரு பாவமும் செய்யாத அந்த யோசேப்பு ஆண்டவருக்கு முன் மாதிரியாக அவரும் கூட பல பாடுகளை சந்தித்தார் என்று நாம் காண்கிறோம். தவறு செய்யாத நேரத்திலும் கூட, நாம் ஒரு பாவத்தை செய்யாத நேரத்திலும் கூட இந்த உலகம் நம்மை பகைக்கும். நண்பர்கள் நம்மை பகைப்பார்கள், சுற்றத்தார்கள் நம்மை பகைப்பார்கள். அனைவருக்கும் நாம் பேசு பொருளாகவும் பல கஷ்டங்கள் மத்தியில் தான் நான் கடந்து வர வேண்டும். ஆனாலும் மறந்து விடாதீர்கள், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலும் இயேசு உங்களோடு கூடத்தான் உங்கள் வாழ்க்கை பாதையில் இருப்பார். அவர் உங்களோடு கூட வருவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தேவன் உங்களை குழியில் இருந்தாலும் விட மாட்டார். நீங்கள் எங்கே எவ்வளோ பெரிய ஆழத்துக்குள்ளே கிடந்தால் கூட உங்களை தூக்கி எழுப்பதற்கு ஒரு வல்லமை படைத்தவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். மனிதர்களுடைய பகையை கண்டு பயப்படாதிருங்கள்.
மனிதர்கள் உங்களை குறித்து கேவலமான செய்திகளை பரப்புவதை கண்டு பயப்படாதீங்க. உங்களை அழிப்பதே என்ற வேலைன்னு சொல்லி எழும்பியிருப்பவர்களை கண்டு பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய ஆழமான வியாதிக்குள்ளே கடந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை ரட்சிப்பதற்கு இயேசு போதுமானவர். எந்த உலகத்தில் எத்தனை 1000 கோடி மனிதர்கள் வந்து உங்களை எதிர்த்தாலும், பிசாசுகள் எதிர்த்தாலும், இயேசு உங்களை விடுவிப்பதற்கு போதுமானவர்ங்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியா விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட அந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு நீங்கள் இப்படியாக நம்முடைய செய்தி இந்த நேரத்தில் வருது, டிவியில் வருதுன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாசிரியர் அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் ஏராளமான இடங்கள் காத்திருக்கிறது. தாராளமாக முதியோர்கள் வரலாம், தங்கலாங்கிற நல்ல செய்தி கூட அறிவிக்க உங்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான், தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, இருளறைந்த உலகம் இது துன்பம் என்னை நெருக்குதே, இருளறைந்த உலகம் இது துன்பம் என்னை நெருக்குதே, அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. இலைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். எனக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். எனக்கு பங்காளராம்,
உள்ளத்திலே